Hi, this is Monk. Hi, this is Maddie. ஸோ இது ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் டிஸ்கஷன் தான். ஆனால் என் ஃபேஸ் மட்டும் தெரியும். நான் மேடி. ஸோ நான் இப்போதைக்கு வரப்போகிறதில்ல, ஆனால் கூடிய சீக்கிரம் வருவேன். ஸோ இப்போ வந்து இன்னைக்கு எதை பற்றி பேசலாம் மச்சான், கொஞ்சம் ஏதாவது சொல்ல. நான் ரொம்ப நாளாக வந்து எப்படி சோஷியல் மீடியா சரி எங்கள் எல்லாத்தையும் பேசும்போது ஒரு சர்டன் பாலிடிக்ஸ் ஓல்ட் பாலிடிக்ஸ் பற்றியே பேசிகிட்டு இருக்குமோன்னு தோணுது. ஆனால் ஆக்சுவலாக ஒரு இப்போ விஜய்னா விஜய் அடிக்கிறோம். இப்போ திடீர்னு பார்த்தா ராஜா வந்து இந்த படம் நடிச்சாங்க, இப்போ அந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க, கிண்டல் போடுறான். ஸோ அப்படியே தான் போயிட்டு இருக்கு. எனக்கு வந்து நம்மளோட ஆக்சுவல் பாலிடிக்ஸ் என்ன, நம்ம நிலம் சார்ந்து நிறைய பேச வேண்டியது இருக்குது. அதே மாதிரி நம்ம மொழி சார்ந்து நிறையா பேச வேண்டியிருக்கு, உரிமைகள் சார்ந்து நிறையா பேச வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்க்கிறோமா எனக்கு தோணிட்டு இருக்கு. நீ என்ன நினைக்கிறேன்? அதே தான் கண்டிப்பாக. என்னன்னா இப்போ ஓட் பாலிடிக்ஸ் தான் வந்து ஆக்சுவல் பாலிடிக்ஸ்ன்னு பேசுறதே வந்து ரொம்ப முக்கியம். அதான் இப்போ இருக்க மக்கள் இப்போ விஜய், இப்போ எக்ஸாம்பிள் விஜய் எடுத்துக்குவோமே. இப்போ என்னன்னா விஜய் அவர்கள் வந்தா இந்த பிரச்சனை எல்லாம் மாறிடும், விஜய் அவர்கள் வந்தா இந்த ஜாதி ஒழிஞ்சிரும், விஜய் அவர்கள் வந்தா இந்த ஊழல் ஒழிஞ்சிரும். இது வந்து ஒரே நாள்ல நடக்கக்கூடிய விஷயமா அப்படின்னு கேட்டா அது கிடையவே கிடையாது. அதை வந்து மக்கள் இங்க நிறைய பேர் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. அதுவே வந்து நம்மளுக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் வந்து. அதே மாதிரி எனக்கு மக்கள்னு சொல்றதோட சில பேருடைய கான்செப்ட் எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் வந்தா அது சரியாயிடும். இப்போ ஒருத்தன் விஜய்ன்ற ஒரு ஹீரோ வந்தா சரியாயிடும். அதுதான் அதே சினிமால இருக்க அதுதான் அந்த சிங்கிள் ஹீரோ, ஒன் மேன் ஷோ, ஒன் மேன் ஒருத்தர். அதாவது வந்து ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு சேவியர் மாதிரி வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க, காப்பாற்றினா மாறிடும் அப்படின்றது வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிறது வந்து மிகப்பெரிய தப்பு. இது வந்து திருமாவளவனும் நிறையா அவர்களும் சொல்லியிருக்காரு. படத்திலேயே வந்து நீங்க ஒரு சிங்கிள் மேன் ஒர்க்ஷிப் தான் காட்டுறீங்க. அதை வந்து திரும்ப திரும்ப வந்து மக்களை வந்து இன்னுமே வந்து அவன் வந்து ஒரு பொலிட்டிசைஸ் பண்ணி அவன் வந்து ரிபலா மாற மாட்டான். யாராச்சும் வருவாங்களா காப்பாற்றுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட்ல போய் இது எங்க போய் நிக்குது அப்படின்னா, அவன் வந்து வாசிக்க வந்து மாட்றான், உண்மையான தகவல்களை தெரிஞ்சுக்க மாட்டேன்றான், தரவுகளை வந்து என்னன்னு பார்க்க மாட்டேன்றான். அது எங்க போய் வந்து சுத்தி வந்து ஒருத்தனுடைய வால் பின்னாடி சுத்துற மாதிரியே தோணுது எனக்கு. அது அது வந்து விஜய் மாதிரியான ஒரு ஆளுக்கு வித்துடுதுன்னு நான் சொல்றேன். இப்போ என்ன, விஜய் வந்து நம்ம வந்து எவ்வளோ அடிச்சாச்சு, எவ்வளோ பேசியாச்சு. விஜய் ஏன் வந்தான்? விஜய்க்கு வந்து என்ன ஒரு இங்கே லைக் இடம் இருக்கு வரத்துக்கு? விஜய்க்கான அவசியம் என்ன இருக்குன்னு கூட யாரும் யோசிக்க மாட்டேன்றாங்க. இப்போ நம்ம பேசணும் அப்படின்னா டிஎம்கேக்கு சொம்பு தூக்குறீங்கன்னு இல்ல. டிஎம்கேக்கு சொம்பு தூக்குறது எங்க கான்செப்ட் கிடையாது. நான் என்னதான் திராவிடம் சைடில் நான் இருந்து பேசினாலும் டிஎம்கே எண்ட் ஆஃப் த டே பொலிட்டிக்கல் பார்ட்டி. அவங்க வந்து ஒரு ஓட் பாலிட்டிக்ஸில் இருக்கிற ஒரு பார்ட்டி. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்களா பண்ணிட்டு இருப்பாங்க. அதை தாண்டி நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சரி, ஓகே, இப்போ டிஎம்கே ஆட்சி ஸ்டாலின் இருக்காரு, ஒரு பவர்ஃபுல் லீடர் நம்ம கிட்ட இருக்காங்க. இப்போ லீடரை தாண்டி மினிஸ்டர்ஸ் சரி, அவங்க கேடர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பொலிட்டிக்கலாக அவேராக இருக்காங்க. ஆனால் அதை தாண்டி நம்ம வந்து யாரும் இப்போதைக்கு எனக்கு ஓட்டு போட யாரும் எனக்கு தெரியல. ஓட் பாலிடிக்ஸ் தாண்டி பார்த்தா, ஓட் பாலிடிக்ஸ் தாண்டி நம்மளுடைய கலாச்சாரம் வந்து கூட சொல்லல, நம்மளுடைய தொன்மங்களை தேட மாட்டோம்னு நினைக்கிறேன் நான். அதான் இப்போ நார்மலா இப்போ கவர்மெண்ட்னு எடுத்துக்கிட்டாலே இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க டிஎம்கே வந்து ஒரு எதிர்கட்சியா இருக்கும் போது செயல்பாடுகள் வந்து ஆளுங்கட்சியா இருக்கும்போது சில விஷயங்கள் வந்து அவங்க வந்து ஒழுங்கா பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அவங்க கிட்ட இருக்கு. அது உண்மைதான் கூட. ஆனா மக்கள் வந்து அதே சமயத்துல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கவர்மெண்ட்ன்றது வந்து டிஎம்கே கவர்மெண்ட், அதுக்கப்புறம் நிரந்தரமா இருக்க கவர்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு. அது பேர் தான் பியூரோக்ரசின்னு சொல்லுவாங்க. அங்க வந்து நிறைய ஆட்சியாளர்கள் வந்து அந்த நம்ம தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்களை தாண்டி அவங்க நிறைய பேர் ஒரு சில பேர்லாம் இங்க இருக்காங்க. பவர் பீரோ அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களால நிகழக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ஏராளமா இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் வந்து நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்க தவறுறாங்க. ஸோ அதுவும் பியூரோக்ரசின்னு அந்த ஒரு செக்டாரையே அவங்க வந்து மக்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போறதுன்றது வந்து ரொம்ப இதுவா இருக்கு. அதே மாதிரி வந்து இப்போ ஒரு விஷயம் நடக்கலைன்னா அதுக்கான பின்புலனை தேடுறதுல வந்து ரொம்ப டக்குன்னு தேட மாட்டேன்றாங்க. என்னன்னா இப்போ வந்து திமுகவை பிடிக்கலையா, ஸோ வந்து நீ டைரக்டா இன்வால்வ் ஆயிருக்குன்னா உன்னை போட்டு அடிக்கிறது. நீ ஏடிஎம்கே டைரக்டா இன்வால்வ் ஆயிருக்கியா, அதோட பின்புலம் தெரிஞ்சுக்காம போட்டு அடிக்கிறது. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஆபத்து. அது நம்மளுக்கு தான் வந்து அது வந்து இது எங்க போய் நிக்குதுன்னா, எல்லாமே ஒரு ஒன் சைடட் ஆயிடுறாங்க. இப்போ மாற்று கருத்து எங்கேயுமே வைக்கவே முடியாத சுச்சுவேஷன்லாம் இருக்கு. இப்போ இருக்குது. இப்போ டிஎம்கே சப்போர்ட்டர்ஸும் சரி, டிஎம்கே பத்தி ஒருத்தன் பேசுறான்னா உடனே அவனை வந்து அடிக்கிறது, எஜுகேட் பண்றது இல்லை. டிஎம்கேன்னு சொல்லலை, இப்போ நான் டிஎம்கேன்னு சொல்லலை, இப்போ பிஜேபி காரன்னு சொல்லி அவன் பக்கம் நியாயம்னு வச்சுக்கேன்,
அவன் பண்ற ஒரு பிடிப்புல தான் பண்றான். ஆமா, அங்க அவன் பண்றது தப்பு நியாயம் இருக்கு. பட் என்னன்னா ஆனா நியாயம் இருக்குன்னா தப்பு 99% நல்லது. நல்லது அது வந்து இல்ல அதுதான். இப்ப அந்த நியாயத்தையும் அவனும் கற்பிக்க மாட்டேன்றான். இதே நியாயம்ன்றான். ஆனா நான் அந்த நியாயம் வந்து நியாயமே படல எனக்கு. அது ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா அந்த பக்கம் நியாயம் இருக்குன்றத வந்து நம்ம செவி கொடுத்து கேட்கறதும் இல்ல. அதே சமயம் வந்து நம்ம வந்து நம்மளுடைய தொன்மையான நிறைய விஷயங்களை இழந்துட்டு வந்ததுல. இப்போ சிம்பிளா சொல்லப்போனா, இப்போ ஒரு அரசன் இருக்கான். அவன் நெறியோட இருக்கானா, அறமோட இருக்கானான்றத நம்ம பார்க்கறத தாண்டி, பாத்தியா எப்படி சாணக்கியத்தனம் பண்ணிட்டான் பாத்தியா? நம்ம ஆள் பாத்தியா எவ்வளவு ட்ரிக்ஸா வந்துட்டான் பாத்தியா? அது வந்து இப்போ வந்து ரொம்ப பாராட்டப்படுதோ எனக்கு தோணுது எனக்கு. இப்போ ஒருத்தனால வந்து ஏறி நின்று இந்த இந்த சிக்கந்தர் மலை வந்து இது வந்து கந்தர் மலை இதுன்னு சொல்லிட்டு ஒரு மேனிபுலேட் பண்ணி ஒரு 10 பேரை கூட அந்த பின்னாடி நிக்கிறான் தெரியுமா? அந்த 10 பேர் மேனிபுலேட் பண்ண முடியல. அப்ப அவங்க என்ன இழந்துட்டாங்க? நம்மளோட அறத்தை இழந்துட்டாங்க அங்க. புரியுதா? அந்த அறத்தை இழந்ததை தாண்டி அந்த இடத்துல வந்து ஒரு 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 அவங்க சொல்ற எந்த கான்செப்ட்லயுமே வந்து ஒரு ஒரு கன்டென்ட்டே இல்லாத மாதிரி இருக்கு. ஒரு டெப்த்தே இல்ல. ஒரு பிளெயினா சொல்லி இந்த ஒரு பிளெயின் வார்த்தையினாலே ஒருத்தனை வந்து நம்ம ஏமாத்த முடியுன்ற கான்செப்ட்ல இருக்குதுன்னா, இங்க இருக்க மக்கள் ஓரளவுக்கு ஓகே. அப்பனா எஜுகேஷனே இல்லாத இடத்துல, எதுவுமே இல்லாத இடத்துல இந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸ பண்ணி இத்தனை பேர் கவர் பண்ண முடியும்ன்றத வந்து நம்ம அப்பட்டமா காட்டுறது நம்ம நார்த் இந்தியா தான். ஆமா. சோ அதுதான் இங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நாளா. அதை தாண்டி அவனுக்கு அறிவு வர மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இது வந்து எப்படி சொல்றது? இதுவும் வந்து நம்ம ஊர்ல அந்த 10 பேர் வரது கூட தப்புன்னு நினைக்கிறேன் நானு. ஆமா, ஆமா. இதுவே வந்து ஒரு இது ஆரம்ப கட்ட ஒரு ஆபத்து தான். இது வந்து ஒரு காயமா இப்ப ஏற்பட்டுட்டு இருக்கு. இந்த காயம் பெருசாவாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறது வந்து அரச தாண்டி மக்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து இன்னும் கொஞ்ச நாள் இது வந்து எந்த மாரின்னா, இப்ப வந்து நீ இப்போ ஜெர்மனி அத எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் தான் வந்து ஹிட்லர் வந்து பண்ணான் அவன். அவன் வந்து என்ன பண்ணான் வந்து இங்க இருக்க நம்ம கிறிஸ்தவர்களுக்கு வந்து யூதர்களால ஆபத்து. யூதர்கள் ரொம்ப ஆபத்தானவங்க. சோ வந்து நம்ம சமூகத்துக்கு எதிரான ஒரு சமூகத்த பிட்ச் பண்றான். அதே மாரி இங்க தமிழ்நாட்டிலேயே அந்த மாரி ஆட்கள வந்து நம்ம பார்க்க முடியுது. எடுத்துக்காட்டு சீமான் எடுத்துக்கலாம். தெலுங்கர்கள வந்து நம்மள போட்டு அழிக்கிறாங்க. நானும் சரி என்ன அழிக்கிறாங்க? நம்மள அடையாளங்கள் அழிக்கிறாங்க. என்ன எனக்கு எனக்கு புரியவே இல்ல. இங்க தெலுங்கு அப்படின்ட்டு ஏன் என்னன்னா, முன்னாடி வந்து மெட்ராஸ் பிரசிடென்சில தெலுங்கு பேசுறவங்களும் அவங்கலாம் இருந்தாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி அவங்கலாம். என்னத்த போட்டு அழிக்கிறாங்க. அவங்க இப்ப அவங்களோட நீ அப்படி வந்து தெலுங்கு வந்து நம்மளோட இதுவ அழிக்கிறாங்க அப்படின்னா, ஆந்திர பிரதேஷ் இந்நேரத்துக்கு அப்படி வந்து பயங்கரமான ஒரு ஸ்டேட்டா இருந்துரும். அங்க அப்படிலாம் கிடையாது. அங்க சிட்டிய தாண்டி வில்லேஜஸ் போனா, அவங்க வந்து இன்னும் நம்மளுக்கு பின்னாடி ஒரு 25, 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த தெலுங்கர்கள் பத்தி ஒரு மேட் சொல்லுவாங்கல்ல. ஆமா. அவர் தெலுங்கர், இவர் தெலுங்கு, விஜயகாந்த் தெலுங்குன்னுவாங்க. பெரியார் தெலுங்கு. இப்ப சிவகார்த்திகேயன் தெலுங்குன்னு சொல்றாங்க. சிவகார்த்திகேயன் தெலுங்கு சொல்லுவாங்க. கலைஞர் அதாவது தெலுங்குன்றாங்க. சரி தெலுங்கரா இருந்தா இப்ப என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன் நானு. அதுதான். இப்ப தெலுங்கரா இருக்கட்டும். என்ன பிரச்சனை? இப்ப ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் சோழர் மன்னர்கள் எத்தனை பேர் வந்து தெலுங்கு பிரில்லியன்ட் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஆமாமா. இப்ப சோழர் மன்னர்களே யாருமே வந்து இப்ப ராஜராஜன் சொல்றனால சொல்றேன் நானு. இப்ப அவருக்கே வந்து எத்தனை மனைவிகள்ன்றது இருக்கு. அதே மாரி வந்து ஒரு பவர் ஷேரிங்காக வந்து அவன் என்ன ஜாதி பார்த்தா பொண்ணு குடுத்து பொண்ணு எடுத்தான். எல்லா ஜாதியிலயும் வந்து பொண்ணு எடுத்தான். இப்ப எனக்கு அதான் ஒரு யோசனையா இருந்தது. அதனாலதான் வந்து தமிழ்நாட்டுல இருக்க எல்லா ஜாதிக்காரனும் வந்து ராஜராஜன் சோழன் என் தாத்தன்னு சொல்றான் போல. அப்பனா வந்து எல்லா ஜாதியிலயும் இல்ல ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தமிழகத்துக்கு அந்த காலத்துல ஜாதி தான் கடைசியா வந்தது ஜாதி. ஆமா. கடைசியா இங்க ஜாதி வந்துச்சு. இங்க யாரையும் பிரிக்க முடியல. சரியா? அதனால நம்ம எல்லாரும் சூத்திரர்களா இருக்கோம் இங்க. மிச்ச ஊரெல்லாம் பார்த்தா சக்தியர் இருப்பாங்க, வைசியர் இருப்பாங்க, அப்புறம் பிராமணன் இருப்பாங்க, அப்புறம் சூதர், அப்புறம் தலித் இருப்பாங்க. நம்ம ஊர்ல எல்லாரும் சூத்திரர்கள். ஏன்னா இங்க வந்து பிரிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. மொத்தமா சூதர் சொல்லிட்டாங்க அவ்வளவுதான். இப்போ அதே மாதிரி நீ சொன்ன பியூரோக்ரசி சொல்றல, பியூரோக்ரசில யார் இருக்காங்கன்னு மக்களுக்கு தெரியாது. யாரு அரசு செயல்படுறதுக்கும் அரசு நடத்துறதுக்கும் யாரு வந்து அந்த இடத்துல முடிவுகள் எடுக்கிறாங்க, யாரோட அறிவுரைகளின் பேர்ல முடிவுகள் எடுக்கப்படுது, என்னதான் அரசுகளுக்கு கொள்கை இருந்தாலும் அந்த கொள்கை பேசிஸ்ல நம்ம அரசு ஆள்றவங்களால எம்எல்ஏஸாலேயோ கவுன்சிலர்ஸ்னாலேயோ இல்ல சிஎம் ஆனாலும் மினிஸ்டர்ஸ்னாலேயோ அவங்களால செயல்பட முடியுதா அப்படின்ற ஒரு புரிதலே மக்களுக்கு இல்லைன்னு தோணுது. ஏன்னா அந்த பியூரோக்ரசியில அந்த சைன் போடுற இடத்துல அந்த ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ற இடத்துல இருக்கிறது ஃபுல்லா வந்து நம்மளுடைய ஆளுங்க வந்து அப்பர் கிளாஸ் அப்பர் காஸ்ட் நாட் அப்பர் காஸ்ட்
அது வந்து பகிரங்கமா எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. ஆனா அதை அட்ரஸ் பண்ணவே மாட்டேன்றாங்க யாருமே. அதே மாதிரி ஆமா. அந்த நூலை பிடிச்சு என்னைக்குமே மக்கள் இங்க இருக்க இழுத்து பார்த்ததே இது கிடையாது. பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து யூனிவர்சிட்டிஸ், எந்தெந்த பெரிய யூனிவர்சிட்டிஸ் எங்க பார்த்தாலும் ஒரு டிசிஷன் மேக்கிங் பிளேஸ்ல அவங்க இருக்க வரைக்கும் நம்மளால ஒண்ணும் பண்ண அதுவும் முடியாது. எடுத்துக்காட்டு நம்ம ஐஐடி மெட்ராஸ் மாட்டு கோமியத்தை குடிச்சா நல்லது அப்படின்னு சொல்றதுல ஐஐடி மெட்ராஸ தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது மிகப்பெரிய பங்கு வகிச்சது காமராஜர். அந்த ஐஐடி மெட்ராஸ்ல இருந்து மிகப்பெரிய ஃபண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுக்குது. ஆனா அந்த ஐஐடி மெட்ராஸ்ல எத்தனை தமிழ் பசங்க படிக்கிறாங்க? இப்ப இன்னைக்கு வந்து சீமா நாம் தமிழர் கட்சி வெக்கமே இல்லாம வந்து அரசு பேருந்து, அரசு போக்குவரத்து கழகம் தமிழ்ல எழுதிருக்குது, முன்னாடி தமிழ்நாடுன்னு ஒட்டுறதுல ஆர்வம் காட்டுறவரு என்னைக்காச்சும் போயிட்டு இந்த இடத்துல என் பசங்க இல்ல, என் கருப்பு தோல் இருக்க பசங்க அந்த இடத்துல இல்ல, இங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜிகளா வந்து நம்ம தமிழர்கள் இல்ல, கருப்பா இருக்கவன் இல்ல அப்படின்னு என்னைக்காச்சும் வந்து கேட்டிருக்காரா? பியூரோக்ராசில இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு கேட்டிருக்காரா? அதெல்லாம் விட்டுட்டு ஒண்ணுத்துக்குமே உதவாதது 10 பைசா பிரயோஜனம் இல்லாம தமிழ்நாடுன்ற பேர் இல்லைன்ட்டு உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த தமிழ்நாடுன்ற பேர் வந்து அதிமுக காலத்திலேயே வந்து அது நீக்கப்பட்டது. அது பெருசா இருக்கு, அதனால வந்து வேணாம் 2013 எடுத்துட்டாங்க. 13 எடுத்தார். அப்பெல்லாம் கேட்காத சீமான் அவர்கள் வந்து நாம் தமிழர் தம்பிகள் ஜாம்பிஸ் வந்து இப்ப வந்துட்டு வந்து கேட்கறதுன்றது வந்து என்னன்னா, இது இன்னுமே வந்து அதாவது வந்து நம்ம தமிழன்னு சொல்லிட்டு ஐயோ தமிழ் அழிக்கலாம், தமிழ் அது எப்படி தமிழ் இல்ல முதல்ல வந்து இப்போ எப்படி ஒருத்தனால நான் ஹிந்துன்னு டிஃபைன் பண்ணிக்க முடியாது யாராலையுமே. ஆமா. அதே மாதிரி நான் தமிழன் டிஃபைன் பண்ணிக்க முடியாது. ஆமா. நீ தமிழ் படிக்கிறியா, தமிழ் பேசுறியா, தமிழ் மக்களுக்காக நிக்கிறியா, நீ தமிழன் தான். நீ எங்க இருந்தாலும் பரவாயில்ல. அப்படிப்பட்டவங்க நம்ம சிம்பிளா சொல்றேனே, நம்ம ஊர்ல எம்ஜிஆர் ஏத்துப்போம், ரஜினி ஏத்துப்போம், தோனியை ஏத்துப்போம். ஏன் ஏத்துக்கிறோம் நம்ம? வேற யாராவது ஊர்ல இருக்காங்க அந்த மாதிரி? இப்போ ஆந்திரால வந்து கண்டிப்பா தெலுங்கு காஸ்ட் பேசிஸ்ல இல்லாத நடிகர்கள் வரவே முடியாது. ஆமா, அங்கேயே 2 குரூப்பா இருக்கு, ரெட்டி நாயுடுன்ட்டு. இப்போ ஆந்திராவும் தெலுங்கானாவும் பிரிஞ்சது பெரிய காஸ்ட் இஷ்யூ தான் ஆக்சுவலா. அது சரியா? அது பெரிய காஸ்ட் இஷ்யூ, அது பெரிய காஸ்ட் பாலிடிக்ஸ். அதுவே இவங்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு. அதே ஆனா இது நீ சொல்லும் போதுதான் இதையே வந்து நடுவுல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு கோலை இங்க வந்து நம்ம இந்து முன்னணி நம்ம யார் இவரு சம்பத் ஒரு பிச் பண்ணார் தெரியுமா? கொங்கு நாடுன்னு ஒண்ணு இருக்கணும், வடதிசைன்னு வண்டியா சவுத் பெல்ட். இதுவே வந்து ஒரு ஜாதியை வந்து உள்ள இது பண்றதுக்கான ஒரு இதுதான். இப்ப இதெல்லாம் இதோட இது வந்து இதுதான் என்ன சொல்றது, அந்த ஐடியாலஜி வந்து இதுதான். இந்த ஜாதி வகையா வந்து இது மாதிரி பிரிக்கணும் அப்படின்றத வந்து தூக்கி போட்டாங்க. அதை வந்து நிறைய பேர் ஆனா மக்கள் வந்து போட்டு அடைச்சிட்டு. நான் எனக்கு இன்னொரு பயம் இல்லை, ஒரு சின்ன நெருடல் எனக்கு இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம எத்தனை நாள் கொடுக்க முடியும்னு தோணுது எனக்கு. அதுதான் இந்த அரசியல் அதாவது வந்து அந்த பேசிக்கு அந்த உள்ள இருக்க அந்த கோர் புரியாம இருந்துச்சுன்னா ஈஸியா வந்து மேல அந்த புல்லு மாதிரி வந்து அடிச்சுட்டு போயிடுவோம். நம்ம என்னைக்கு நம்ம ரூட்டை வந்து குரோத்தா நம்ம வந்து நம்மளோட பொலிட்டிக்கலை வந்து கீழே இறக்கி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்ட்ராங்கா இருக்குமே தவிர, இல்லைன்னா ஈஸியா வந்து ஆர்எஸ்எஸோ அந்த வந்து சித்தாந்தம் வந்து நம்மளை வந்து அடிச்சுட்டு வேனிஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இது வேனிஷ், அதாவது இப்போ சித்தாந்தங்களை தாண்டி எனக்கு வந்து ஒரு காமனான ஒரு இது இருக்கு. மக்களோட நம்ம இங்க ஒரு டெமோக்ரட்டிக்கா வாழ்றதுக்கான ஒரு மைண்ட் செட் இங்க இருக்கு. எந்த மதம் வந்தாலும் சரி ஏத்துக்கிறோம், எந்த ஜாதி எந்த மக்கள் வந்தாலும் நம்ம ஏத்துக்கிறோம், எந்த யாரா பிரிஞ்சு போறீங்களா போங்கன்னு விட்டுடுறோம். நம்ம பெருசா எதுவும் நம்ம கேரள மக்கள் நம்ம பெருசா எதுவும் பண்ணாரோட எனக்கு தெரியல ஆக்சுவலா. நான் தமிழகத்தை வந்து ஒவ்வொரு பாண்டியர்கள், சோழர்கள், சேரர்கள் அடிச்சிருக்கோம் தவிர, அந்த தமிழ் சமூகம்ன்றது வந்து அந்த அது கட்டமைப்போ சிறு அளவு மாறவே இல்லை இன்னும் கூட ஆக்சுவலா. ஆனா நம்ம வந்து எங்க நம்ம அதை விடுறோம் அப்படின்னா, நம்மளுடைய அடையாளங்களையும் சரி, நம்மளுடைய பழங்கால படிப்பினைகளும் சரி, நம்மளுடைய தன்மையும் சரி, நம்ம எங்க விடுறோம்னா ஒரு சான்ஸ்கிரிட்டே சொல்ல வரல, ஒரு ஒரு வந்தேரிகள்னா நான் ஏலியன் சொல்ல வரல, வந்தவங்களும் ஓகே தான், ஆக்கிரமிப்பு மனநிலையில வராங்க இல்லையா, அவங்க கிட்ட நம்ம எளிதா கொடுத்துருவோம்னு தோணும் எனக்கு. இப்போ இங்க வந்து நம்மளால வந்து நம்ம அக்ரி பண்ணிக்கிறோமோ இல்லையோ, ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து தமிழ் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் திங். அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மதம் கிடையாது, ஒரு ஒரு கோட்பாடு மட்டும்தான் இருந்திருக்கு அது எல்லாமே. ஆனா அதை வந்து ஒரு மதத்தின் உடையவா தான் நீ வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி எனக்கு வந்து இந்த நம்மளுடைய ஆயுர்வேதம் காலேஜ் இங்க இருக்குது, சித்தாவோட மெடிசன் பெருசா ப்ராக்டிஸ் பண்ண விடுறதில்லை. சித்தாவை தான் அவங்க ஆயுர்வேதம் எடுத்துட்டு போயிருக்காங்க.
அது ஒர்க் ஆகுது, மாடர்ன் மெடிசன் சூட் ஆகுது, அதெல்லாம் தாண்டி சொல்றேன் நான். இப்படி சிறு சிறு விஷயங்களே நம்ம வந்து தாராவாத்து கொடுத்துட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ரூட் சைட்ல இல்லாம ஆயிடும் கொஞ்ச நாள் தோணுது எனக்கு. நம்மளுடைய இப்ப திரும்பி பார்த்தா என்ன இருக்கு நம்மளுக்குன்னு தெரியல எனக்கு. இப்ப ஆல்ரெடி நம்ம எல்லாம் புலம்பெயர்ந்து வேற ஊருக்கு போயிடுறோம். நம்ம வந்து நெறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்றது கிடையாது. நம்ம நம்ம ஊருக்கு போய் வெறுங்கால் நடக்கிறது கிடையாது. ஊருக்கு போய்னா நாங்கலாம் சென்னையில இருக்கோம். நான்லாம் ஊருக்கு போறதே வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டியே போறோம். இப்ப அங்க போய் நம்ம என்ன கத்துக்கிறோம்ன்றது எனக்கு தெரியல. கத்துக்கிறோம் நம்மளோட ஹிஸ்டரிய திரும்பி பார்க்குறோமான்னு தெரியல. நம்ம தாத்தா எங்கேருந்து வந்தாருன்னு தெரியல நம்மளுக்கு. அவங்க ஏன் சென்னைக்கு வந்தாங்கன்ற ஒரு காரணம் இருக்கு. ஸோ நம்ம ஏன் இன்னும் சென்னையில இருக்கோம், நம்ம ஏன் திரும்பி போலன்றது ஒரு இது இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. நம்மளே வந்து டிஸ்கவர் பண்ண நெறைய விஷயங்கள் அத நம்ம திரும்பி பார்க்காம, ஏதோ ஒரு பின்னாடி ஓடிட்டு இருக்கோம்னு தோணுது எனக்கு. ஏதோ ஒரு பின்னாடி. நம்ம வந்து அத வந்து நம்மள ஈஸியா கல்டிவேட் பண்றாங்க நம்மள. இப்ப நம்ம ஈஸியா வந்து ஆக்கிரமிச்சுக்கிறாங்கன்னு தோணுது எனக்கு. இப்ப அதுதான் இப்போ சிம்பிளா வந்து என்னன்னா, இப்போ இப்ப இப்ப லேட்டஸ்ட்டா வந்து சீமான் வந்து அந்த தமிழ்நாடுன்னு ஒட்டல அப்படின்னு ம். அது அது ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனை. அது அட் த சேம் டைம் வந்து இன்னொன்னு வந்து என்னன்னா, அ வ வடமாநில தொழிலாளர்கள் வந்து இங்க வந்து ஆக்கிரமிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்னன்னா, இப்போ சீமானுக்கு வந்து அவரோட பையன் இருக்கிறாரு. இப்ப அவரோட பையன வந்து மெட்ரோ ட்ரெயின் வந்து ஃப அந்த டைம்ல ஒரு 5த் ஃபேஸ் கட்டுறாங்க. ஆ ஸோ அந்த வேலைக்கு வந்து அனுப்ப முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த பையன் படிச்சிருப்பான், நல்லா படிச்சிருப்பான். அவன் அடுத்த கட்டத்துக்கு நகர்வுக்கு போயிருப்பான். அது ப்ளூ கலர் ஜாப்‌க்கு போறது கிடையாது இப்போ. ஸோ ஒரு காலத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேஸ்திரி வேலை பார்த்திருந்தவரு, அவரோட பையன சிவில் இன்ஜினியரிங் படிக்க வச்சுட்டு, அதே மெட்ரோ ட்ரெயின்ல அவன் வந்து சீஃப் இன்ஜினியரா இருப்பான் அவன். ஸோ நான் வந்து ம அந்த வ வ வடநா வடநா வடமாநிலத்துல. யுபி, ம். பீகார்லேருந்து வரவங்கள வந்து நம்ம வந்து அவங்களோட நிலைமை அந்த நிலைமையில இருக்கு. நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம்ன்றத வந்து யாருமே புரிஞ்சுக்க மாட்றாங்க. இன்னுமே வந்து அது ஒரு கம்ப்ளைண்ட்டா வந்து சொல்லிட்டு இல்ல இது இருக்காங்க. இன்னொரு அதே விஷயம். மாரி அவங்க மேல ஒரு வெறுப்பு காட்டுறாங்க. அது வந்து ம். ரொம்ப ஆபத்தானதுன்னு இல்ல நான் இன்னொரு விஷயம் நினைக்கிறேன் நானு. நெறைய பேர் பேசுவாங்க. நம்ம இந்த மக்கள் உழைக்கிறதுன்னுவாங்க. யார் உழைக்கல இங்க? உழைக்காமலயா நம்ம வந்து இவ்வளோ தூரம் இல்ல வளர்ந்துருக்கோமே! யார் உழைக்குது? அப்ப நான் இப்ப வந்து உனக்கு எல்லாரும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேல பார்த்துக்கிட்டு, விவசாயம் பார்த்துக்கிட்டு, ஆ அந்த மாரி வந்து க கல்லு தூக்குற, மண்ணு தூக்கிட்டு வேல பார்த்துக்கிட்டு, அத பார்த்து தான் உழைக்கிறாங்க. அது ரொமான்டிசைஸ் பண்ணிருக்காய்ங்க. ஆ அந்த உழைப்ப வந்து இப்போ உழைக்கிறதுக்கு தப்பு சொல்லல நானு. நீ என்னவா உழைக்கிறன்னு இருக்குல்ல. எத நோக்கி உழைக்கிறன்னு இருக்கு. ஒரு ஃபியூச்சருக்காக காசு சேர்க்கணும்னா உழைக்க போறியா? இல்ல உன்னோட டெய்லி சாப்பாடுக்கு உழைக்க போறியா? அந்த நிலைமைக்கு கடந்து நெறைய பேர் வந்துட்டாங்க. நீ சொல்ற மாரி அந்த நிலைமைக்கு கடந்து நெறைய பேர் வந்துட்டாங்கன்றதே இவங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல போல இருக்கு. அதுதான். அதே சமயத்துல வந்து இப்ப நீ தஞ்சாவூர் டெல்டா சைடு பார்த்த டெல்டாவோட சைடுல பார்த்தன்னா, அங்கேயுமே வந்து இப்போ விவசாயத்துக்கு வந்து டெய்லி வேஜஸா வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து வேலை பார்க்குறாங்க. அப்போ வந்து ஒரு சில பேரு குரூப் வந்து அதாவது என்னன்னா, அத பேசுறவங்க யாருன்னு பார்த்தன்னா, சக விவசாயி கிடையாது. அது பேசுறது யாருன்னு பார்த்தன்னா, இங்க ஓஎம்ஆர்ல வந்து பெரிய ஐடி நிறுவனத்துல வேலை பார்க்குறவன் வந்து என்ன பேசுறான், போச்சு நம்மளோட விவசாய நிலமும் நம்மகிட்ட போச்சு. அவன் அங்க அங்க வந்து இப்ப ஒரு நான் ஒரு ஏக்கர் கணக்குல நான் நிலம் வச்சுட்டு இருக்கேன். ஒரு தமிழன்கிட்ட வேலை பார்க்குற ஒரு வட இந்திய தொழிலாளி. தொழிலாளி அவன். அவ்வளோதான். இவன் ஐடி கம்பெனி இருக்கிறதே ஒரு காலத்துல விவசாயம் நிலம்னு தெரியாது இவனுக்கு. எனக்கு அதுதான் புரியவே மாட்டேங்குது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கடா? அப்படின்ற மாதிரி எனக்கு குழப்பமா இருக்கு. நீ இப்ப அப்ப நீ போய் இப்ப விவசாய கூலியா வேலை பார்க்க முடியுமா? முடியாது. இப்ப நீயே நாளைக்கு வந்து சில அவன் உன்னோட இப்ப அவன் பையன படிக்க வைக்காம விவசாய கூலி ஆக்கிருவானா அவன்? பண்ண முடியாது. விவசாயத்த நீ நீ தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் வச்சுட்டு நீ ஏதோ பண்றியா? அது வந்து மாற்று கருத்து. ஆனா மத்தவன நீ வந்து விவசாயம் பண்ணணும்ன்றது வந்து அது மிகப்பெரிய முட்டாள்தனம். அதே மாரி விவசாயத்த வந்து குளோரிஃபை பண்றது நான் வந்து ஏத்துக்கவே மாட்டேன். இன்னைக்குமே வந்து இப்போ தஞ்சாவூர் சைடுல வந்து ஒரு 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 ஆயா வந்து அந்த ஸ்கூல் பசங்க அந்த தலித் குழந்தைங்க வந்து அந்த வழியா நடந்து போறதுக்கு பார்த்தேன். பெரம்பு எடுத்து அடிச்சிட்டு இருக்கு. இன்னைக்குமே வந்து வந்து ஒரு கீழ் ஜாதி விவசாய கூலிகளா வந்து இருக்கிற நிலைமை இன்னுமே இருக்கு. இன்னுமே வந்து அங்க வந்து நெறைய பேர் அத என்ன சொல்லுவாங்க? கொத்தடிமைகள். கொத்தடிமைகள மீட்ட செய்திகள் வந்து இன்னைக்குமே வந்து அங்கங்க வந்துட்டு இருக்கு. நெறைய அது கலெக்டர் எவ்வளோ வந்து ரூ. மீட்டாங்க. 10,000 ரூ. 5,000லாம் பையன விட்டுட்டு போயிருக்காங்க. ஆ. குடும்பமா வந்து அது மாரி இன்னைக்குமே அந்த நிலைமை இருக்கு. சோ வந்து அந்த அந்த விவசாயத்த இப்ப அதுவே அங்க யாருமே அந்த பண்ணையார்த்துவம் அழியணும்னு பேச மாட்டாய்ங்க. ஆ அதுதான் இப்ப கீழ்வெண்மணியே எடுத்துக்கோ. அதோட ம். அதோட அதோட வெளிப்பாடு அது என்ன? அது எதனால நடந்துச்சு அது? அதுதானே! அப்ப அதோட கோர முகத்த ஏன் பேச மாட்டேன்றீங்க? வெறும் குளோரிஃபை மட்டுமே எல்லாத்தையும் குளோரிஃபை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? எனக்கு புரியவே இல்ல. அதோட கோர முகத்த யாருமே பேச மாட்டேன்றீங்க. இப்போ வந்து நாளைக்கு இப்போ மணியில பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துல இருக்கவன், ஆ இன்கேஸ் வந்து அந்த அந்த விவசாயம் பண்ணா, அந்த விவசாயத்த பத்தி குளோரிஃபை பண்ணி பேசும்போது, அவனுக்கு வந்து அது எப்படி இருக்கும்? எப்படி அவன் ஃபீல் ம். பண்ணுவான்? அவன் நல்ல மாதிரி எடுத்துப்பானா? இப்ப இப்போ நான் இல்ல கேட்கிறேனே, அதே அவ்வளோ ஏன் போற? இந்த வாழை படம் எடுத்ததுக்கு ம். வாழை படம் எடுத்தப்போ, இன்னுமா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவனுக்கு வந்து இன்னும் நடக்க தான் தெரியும்.
இல்ல நீயா நானான்னு ஒரு ஷோ வந்துச்சு. அதுல ம். வந்து வாழை படத்த அதுல வந்து அந்த பசங்க கரண்ட்டா வேலை பார்க்குற பசங்க வந்து பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. என் குடும்ப சூழல்ல சில இது பண்ணிட்டு இருக்கோம். நாங்க இன்னும் சுமந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அது என்ன இல்ல அர்த்தம் இவங்க அது? என்ன அதே அதே அந்த விவசாய ரொமான்டிசைஸ் பண்றவங்க தான். அது வந்து மாரி செல்வராஜ் ஒருத்தன் வந்து அந்த கதைய சொல்லும்போது, அதையும் அடிக்கிறாய்ங்க. "நீ ஏன் சொல்ற இந்த கதைய?" அதாவது அப்ப இது வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது ஒட்டுமொத்தமா எப்படி இருக்கு? நீ உழைக்கிறவன், நீ சூத்துறன், நீ வேலை செய்றவன், எனக்காக லேபரா இருக்கிறவன் லேபரரா தான் இருக்கணும். நாங்க வந்து உன் மேல இருந்துட்டு, உன்ன வந்து ஆட்சி செய்ற ஒரு ஒரு பண்ணையார்த்துவத்தோட இருக்கணும். அந்த மாரி இடத்துல ஒளிஞ்சுகிட்டு இருந்துட்டு, இவனுங்க வந்து இந்த விவசாயத்த வந்து குளோரிஃபை பண்றதும், உழைச்சு சாப்பிடுறதுன்றத குளோரிஃபை பண்றதும், அது மாரி பண்ற இவங்க இந்த மாரி மனநிலை ஆட்கள் மிகப்பெரிய ஒரு ஜாதிய ஒரு மூளை உள்ள ஒரு ஆட்கள் தான் இவங்க இல்ல எல்லாருமே. அவங்க வந்து வெளிய ஜாதி இல்லன்னு சொல்லுவாங்க. ஜாதிய பத்தி அவங்க பேசவும் மாட்டாங்க. ஜாதிய டிஸ்கிரிமினேஷன் பண்ணவும் மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனா, அந்த மனநிலை அப்படிதான் இருக்கும். எனக்கு அதே மாரி இந்த கடைசி விவசாய படம் இருக்குல்ல, ஆமா. அந்த படத்துல அந்த மாரி ஒரு கிராமம் தமிழ்நாட்டுல எங்க இருக்குன்னு நான் ரொம்ப அதான் நாளா நானும் தேடிட்டு யோசிக்கிறேன். இருக்கேன். ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். அந்த மாரி ஒரு கிராமமா? அடடா! என்ன மாரி ஒரு கிராமம். ஒரு எல்லா மக்களும் எவ்வளோ ஒற்றுமையா இருக்காங்க, பயங்கரமா இருக்காங்க. ஸோ அவ்ளோ அந்த மாரி கிராமத்த நான் இன்னைக்கு வரைக்குமே தேடிட்டு இருக்கேன் நானு. ஒரு ஜாதி வேற்றுப்பாடு இல்லாம ஒரு எல்லாரும் ஒற்றுமையா அதே இருக்க மாரி கிராமத்த தேடிட்டு அப்படி இருக்கேன். பார்த்தா எனக்கு இந்த மெய்யழகன்லயும் அந்த நீ நீடாமங்கலத்துல நடந்த விஷயங்கள அப்படியே மறுபடியும் சோழர் கதையா பேசிட்டு இருப்பாங்க உட்கார்ந்து. "டேய் இதுல எங்க என்ன நடந்தது அந்த ஊர்ல?" சரி. எனக்கு அதுதான் மெய்யழகன்ல அத தூக்கிட்டாருன்ற அந்த எனக்கு கடைசி விவசாயம் சரி, மெய்யழகனும் சரி. அந்த 2 படமே நல்ல படம். ஆனா அந்த படத்து மேல சில முரண்கள் இருக்கு. அத சொன்னா உடனே வந்து ஒரு அடிக்கிறதுக்கு வந்து ஒரு குரூப் வந்து நம்ம தப தபன்னு ஓடி வருவானுங்க. அந்த குரூப் யாருன்னு பார்த்தா, நான் இப்ப சொன்னேனே, ஒரு முகமூடி அணிஞ்சிட்டு நான் வந்து எல்லாரும் சமத்துவமா பார்க்குறான். அவன் ஜாதி வெறி புடிச்சவன் தான். ஆனா ஓப்பனா பேச முடியலன்ட்டு, தமிழோ, இந்த விவசாயமோ அத வச்சுட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கான் அவன். இந்த நீடாமங்கலத்த நீ வந்து அப்போ வந்து என்ன பண்ணியிருக்கணும், அப்ப ராஜராஜ சோழன் அதெல்லாம் கதை பேச முடியாது. இங்க நீடாமங்கலத்துல வந்து இந்த மாரி ஜாதி ஜாதி கொடுமை பிரச்சனை நடந்துச்சு. நடந்தது. அத நீ காமிச்சிருந்தனா, நான் பெருமையா நெனச்சிருப்பேன். ஆனா ஒரே ஒரு சீன்ல மட்டும் பெரியாரையும், முருகனையும் வந்து ஒரு ஃப்ரேம்ல காமிச்சுட்டு வந்துட்டு எனக்கு அந்த கான்செப்ட் புரியல. சரி நீ சாமி கும்பிடுற பெரியார மதிக்கிற. அது எனக்கு புரியுது. எங்க வீட்லயும் நான் ஒரு பெரியார் படத்த கொண்டு வந்து வச்சேன்னா, எங்க அம்மா அத போட்டு தான் இருக்க போறாங்க. அது எனக்கு புரியுது. ஓகேவா? அது எனக்கு புரியுது. ஆனா நீ என்ன சொல்ல வர இந்த படத்துல? புரியுதா? அதாவது ஒரு கான்செப்ட்டா நீ வைக்கிற. பெரியார் ஒரு ஆளுன்னு நம்ம தமிழ்ல வாழ் சூழ்நிலையில நம்ம வந்து கலந்துட்டோம். ஆனா பெரியார் எதுக்காக நின்றுப்பாரு அந்த கிராமத்துல? நீடாமங்கலத்துல ஒரு விஷயம் நடந்திருக்குது. ம். அப்ப பெரியாரோட இது என்னவா இருந்தது? அது வந்து எம்பசைஸ் செய்யுது. அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்ட வைக்க சொல்லல அதுல. அப்போ வந்து எனக்கு என்னன்னா, பிரேம்குமார் மேல அவருக்கு மேல ஒரு சந்தேகத்த எனக்கு வந்து ஏற்படுத்துதோ என்னமோ! ஒரு வேள அவருக்கு வந்து ஒரு ஆசை இருந்திருக்கலாம். நம்ம இத வந்து சொல்லணும் அப்டின்ற ஒரு தைரியம் இருக்கலாம். ஆனா ரஞ்சித் மாரியும், மாரி செல்வராஜ் மாரியும் அவருக்கு அந்த தைரியம் இல்லன்னு நான் நெனைக்கிறேன். எப்டின்னா, இன்கேஸ் நீடாமங்கலத்த பத்தி நம்ம சொன்னா, நம்மள வந்து ஒதுக்கி வச்சுருவாங்களோ! நம்மள வேற மாரி பார்த்து இந்த படத்த எல்லாரும் கொண்டாட மாட்டாங்களோ! ஏன் அதே டெல்டா மக்களே கொண்டாட மாட்டாங்களோ! அப்டின்ற ஒரு மனநிலை வந்துருமோ! அப்டின்னு ஒரு பயம் இருக்குமோ! அப்டின்னு ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. பிரேம்குமார் மேல எனக்கு வந்து வருத்தமா இல்ல. இந்த விஷயத்த ஏன் நம்ம பண்ணல அப்டின்றது வந்து ஒரு வருத்தம் வந்து மிகப்பெரிய அளவுல சோ இருக்கு. இந்த மைண்ட் செட் தான் பொதுவா இருக்குது. இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பெரியார பத்தி இன்னும் ஏன் பேசிட்டு இருக்கீங்க? பெரியார் மாரி ஒருத்தர் நீ பெரியாரா இருன்னுவாங்க. நான் பெரியார பத்தி பேசுறேன்னா, நான் வந்து பெரியார ஃபாலோ பண்றேன். அத நிப்பாட்டிக்கல. நான் பெரியாரோட கொள்கைகளையும், பெரியாருடைய ஆ விஷயங்களையும் என் வாழ்க்கையில என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பொருத்திட்டே வரேன். என்னால இவ்வளோ தான் பண்ண முடியும். சரியா? அந்த கால சொஃபிஸ்டிகேஷன் தான் என்கிட்ட இருக்கு. என்னதான் நம்ம வந்து ஓப்பனா பேசினாலும், ஜாலியா இருந்தாலும், அந்த குடும்பம் சூழ்நிலை வரும்போது, நம்மள புரிஞ்சுக்காம நெறைய பேர் இன்னும் இருக்காங்க. அந்த நம்ம ஒரு ஒரு ஆ நம்ம வந்து ஒரு பெரிய ஜாதிலருந்து வரல. நம்மளும் ஒரு பயங்கரமான ஒடுக்கப்பட்ட ஜாதில வந்திருக்கோம். ஆனா, இப்ப இவங்க காசு பார்த்த உடனே திருப்பதி கோயில் போக ஆரம்பிச்சுட்டாய்ங்க. ம். சரியா? ஆமா, ஆமா, ஆமா. திருப்பதி கோயில் போய், பெரிய கோயில் போய் முருகன கும்பிடுறது, சாய்பாபா. சாய்பாபா கும்பிடுறது, அந்த மாரி ஆரம்பிச்சுட்டாய்ங்க இவங்க. ஓகேவா? ஸோ இந்த மாரி வந்துட்டாய்ங்க. வந்துட்டு நாங்களும் பெரிய எஸ்டாப்ளிஷ்டான ஆளுங்கன்னு காட்டிக்கிறாங்க இப்போ. ஆனா, நீங்களும் ஜாதி வன்மத்த தான் இருக்கீங்கன்னு நம்ம காட்ட, நம்ம மேல எவ்வளோ பெரிய ஆளுங்களுடைய பார்வை திரும்புது. நம்ம தினம் தினம் வந்து க கத்தி மேல நடந்துட்டு இருக்கோன்றது புரிய மாட்டேங்குது. இப்படி இருந்தா போதும் ஒத்துக்கிடுவாய்ங்க. ஆமா. நான் சென்னையில தான் உட்கார்ந்து இத பேசுவேன். நான் திருநெல்வேலில உட்கார்ந்து இத பேசுனேன்னா நான் காலி நானு. ம், 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 ம். புரியுதா? நான் சுயஜாதி விமர்சனம் பண்றது வந்து எவ்வளோ வந்து ஒரு நான் கஷ்டப்படல. நான் பொறந்தது நான் கஷ்டப்படல. இப்போ ஒரு மாரி செல்வராஜோ, ரஞ்சித்தும் ஃபேஸ் பண்ணியிருக்க விஷயம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஐ அம் அலையிங் வித் தெம். நான் அங்க அலையா தான் இருக்கேன் அவங்க கூட.
அவங்களுக்காக நான் நிக்கிறேன், அவங்களுக்காக சண்டை போடுறேன், என்ன பண்றேன். அதே சமயம் என் சுயஜாதி விமர்சனம் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரஞ்சித்துக்கும் மாரி செல்வராஜுக்கும் நடக்கிற விஷயம் வந்து டிஸ்கிரிமினேஷனா, ஒரு ஒரு அடக்குமுறையா, நீங்க நிக்கவே கூடாது, உட்காரவே கூடாதுன்ற விஷயம் வந்து இன்னொரு ஜாதிக்காரன் தான் பண்ணுவான் அவன. ஓகேவா? ஆனா நான் என் ஜாதிக்காரன் நீ பண்றது தப்புன்னு சொன்னா, அதே கத்தி என் பக்கமும் பாயுது. ஆமா, ஆமா, ஆமா. இப்போ மாரி செல்வராஜ் மேலயும், ரஞ்சித் மேலயும் இருக்கிற கத்தி, கண்டிப்பா என் மேலயும் பாயுதுன்றேன். அத அத வந்து அந்த இத வந்து புரிஞ்சுக்க அதனால தான் நான் பெரியார புடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் நான் வந்து திராவிட கழகத்த புடிச்சுட்டு இருக்கேன். அவங்க என்ன பண்றாங்க ஏன்னா இந்த சர்க்கிள்ல தான் என்னால இப்போதைக்கு செயல்பட முடியும். இத தாண்டி நான் பொது உடைமையா என்னால ஃபர்ஸ்ட் இத உடைச்சுட்டு தான், இந்த ஜாதிய உள்ள இருந்து ஜாதிய உடைச்சுட்டு தான், என்னால மத்த விஷயங்களுக்கு வர முடியும். ஏன்னா இங்க ஆல்ரெடி என் கக்கூஸ்ல பேண்ட் அப்பி அப்படியே இருக்குது. எவனுக்கு தண்ணி ஊத்த நான் தண்ணி ஊத்த போறேன்றேன். ம், ம், ம். புரியுதா? அத கழுவுனா தான் என்னால அடுத்தவன் கக்கூஸ் பத்தி பேச இப்படி இருக்கேன்னு சொல்ல முடியும் என்னால. ஆமா, 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 ஆமா. சோ அத புரிஞ்சுக்காமயே, நீ இப்ப நடுவுல வந்துச்சுல நம்மளுடைய நான் இப்போ நான் பாட்காஸ்ட் பண்றேன் எலைட்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே. அதெல்லாம் அதான். அதான், அதேதான், அதேதான். இப்ப நான் வந்து ஒரு போராளியா இருக்கணும்னா, நான் வந்து கிரவுண்டுக்கு வரணும். எல்லா மக்களையும் பார்க்கணும். எல்லாத்தையும் நான் பேசணும். அதே மாரி வந்து எல்லா போராட்டத்துக்கும் கலந்துக்கணும். அவன் பக்கத்துல நிக்கணும். ஸோ இந்த மாரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்றாங்கல்ல. அப்போ எதுக்கு சோசியல் மீடியா டூல் இருக்குன்னு தெரியல எனக்கு. இந்த சோசியல் மீடியா டூலுக்கு அப்ப எதுக்கு? இந்த சோசியல் மீடியால உட்காந்துட்டு வந்துட்டு கலர் கலரா அந்த ஜாதி ஹார்ட்டா போட்டு விட்டுட்டு இருக்கானுங்க. கொடியை நான் போட்டு அப்படி கேட்கலடா. நான் இப்ப வந்து அப்ப நான் பண்றது ஒரு சோசியல் ஆக்டிவிசம் கிடையாதா? ஓகே, ஓகே, ஓகே. அந்த ஒரு கொஸ்டின் வருதுல்ல. இப்ப நீங்க இன்ஸ்டாகிராம்ல என்ன பேசுவீங்க? ஆன்லைன்ல என்ன பேசுவீங்கன்னு இருக்குல்ல. ஆமா, எனக்கான டூல் அதான். ஆமா. நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இப்போதைக்கு. ஏன்னா கண்டிப்பா. நான் அந்த அளவு தான் வந்திருக்கேன். இப்ப அதுவுமே அதையும் தாண்டி நம்ம வந்து நெறையா போராட்டங்கள்ல நம்ம கலந்துருக்கோம். விஷயங்கள இது பண்ணியிருக்கோம். எந்தெந்த இடத்துல பேச முடியுமோ அதில விஷயங்கள பேசியிருக்கோம். இப்போ ஒரு புத்தகமோ, ஒரு வரலாற்று சார்ந்த விஷயங்கள படிச்சுட்டு, அத வந்து திருப்பி இன்னொருத்தவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு பேசி, அத புரிய வைக்க ட்ரை நெறையா பண்ணியிருக்கோம். ஒரு ஆர்ட் மூலமாவும் சரி, ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலமாவும் சரி, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து பண்ற அளவுக்கு பண்ணியிருக்கோம். மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து இப்ப எப்படி வந்து ஒரு திரைப்படம் மூலமா வந்து இன்னைக்கு வந்து இப்ப பைசன் படம் எடுத்துக்கோயேன். பைசன் படம் வந்து அந்த படம் எத்தன பேருக்கு அந்த படத்தோட கத்தி மேல நடக்கிற மாரி படம்ன்றது வந்து மாரி செல்வராஜுக்கு தெரிஞ்சுச்சு. அதே சமயத்துல நம்மளுக்கும் வந்து புரிஞ்சுது. புரிஞ்சுச்சு. ஏன்னா நம்ம வந்து ஒரு 5 ஜெனரேஷனுக்கு முன்னாடி வந்து சவுத்ல இருந்து வந்த ஆட்கள் தான் பொழப்பு தேடி வந்தவனுங்க தான். இன்னைக்கு இந்த பொழப்பு தேடி வந்தவனுங்க பெரிய புடிங்கின்ட்டு மாரி சுத்திட்டு இருக்கானுங்க. அது வேற விஷயம். ஸோ பணம் ஏறிட்டு இருந்தவங்க. ஆமா. ஸோ அந்த மாரி தான். ஸோ அப்போ வந்து நமக்கு தெரியுது. மாரி செல்வராஜ் ஸ்க்ரீன்ல காட்டும்போது இதுக்கு பின்னாடி இருக்க வலி என்னன்றது வந்து என்னால உணர முடியுது. பயங்கரமா ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஸோ அதுதான் வந்து இப்போ இங்க இருக்கிறவங்க வந்து ஈஸியா நம்ம வந்து பெரிய இங்க நம்மளும் அதே மாரி ஒரு கஷ்டத்துல தான் இங்க வந்துட்டு வளர்ந்து நம்ம வந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு வந்து அதே அந்த ஒரு வெறுப்ப வந்து மாரி செல்வராஜ் மேல காட்டுறது வந்து அது என்ன மாரியான ஒரு மனநிலைன்னு தெரியல. அது ஏதோ ஒரு டைரக்டர் 4000 பேர் வச்சு சுத்திட்டு இருக்கான் ஒருத்தன். கோயம்புத்தூர்காரன் ஆக்சுவலா. அவன் தான் வந்து நான் வந்துட்டேன்ல நான் படம் எடுத்து காட்டுறேன். ஆமா, ஆமா. கிழிச்சான். அவங்க எடுத்த பார்த்தேன். அது படம் பிட்டு படம் மாரி இருந்துச்சு அது. நீயா நானாலாம் பேசுறான்னு நினைக்கிறேன். பேசலாம். ஆமா. அது அவனுக்கு வந்து காமராஜர பேசுறானுங்க. காமராஜர் எல்லாருக்குமான தலைவர்ன்றானுங்க. ஜாதி பேசுறானுங்க. இன்னொன்னு வந்து ரிசர்வேஷன் வேண்டான்றானுங்க. ஆனா வந்து எங்களுக்கான ரிசர்வேஷன் வேணும்னு அதே இடத்துலயே சொல்றானுங்க. ஒரு குழப்பவாதிகள்லாம் வந்து அவனுங்க தான் சொல்லணும். அவன் தான் வந்து வாரிசு. ஆனா சவுத்துல வந்து நிறைய ஆர்எஸ்எஸ் இது நல்லா ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி நிறைய உள்ள பூண்டானுங்க பயங்கரமா. இந்து முன்னணி வந்த வரலாறுலாம் வந்து இவங்களுக்கு வந்து துளி அளவுமே தெரியல. அதாவது வந்து கோயில் காமராஜரே சாவடிக்க ட்ரை பண்ணவங்க தான் இந்த குரூப். ஆமா, ஆர்எஸ்எஸ் டெல்லியில ஆர்எஸ்எஸ் குரூப். அதுவே தெரியும். இல்ல அப்பலாம் இல்ல சும்மா சொல்லுவீங்கன்னு. ஆமா, ஆமா, ஆமா. இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போது நீ இன்னும் சைடு வாசல்ல தான் போறீங்கடா அப்படின்னு சொல்லி ஒத்துக்க மாட்டானுங்க. அது புரிய மாட்டேங்குது. அதுதான் இவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல நம்ம சஃபஸ்டிகேட்டா இருக்கிறனால நம்ம வந்து பெரிய புடிங்கி அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாம் இருக்கோம். இன்னும் நீ பவர் கேமுக்கே உள்ள போறடா நீ. ஆமா, உனக்கு என்ன அதிகாரம் உனக்கு? உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு மினிஸ்டர் இருக்காங்களா? இல்ல ஒரு பவர்ல நீ இருக்கியா? இல்ல மினிஸ்டர் அதெல்லாம் கூட விட்டுறா. மினிஸ்டர் அதெல்லாம் கூட 5 வருஷம் அதை வந்து நின்று நீ பெரிய ஒரு ஆளா இருந்தா நீ அது ஆயிடலாம் அப்படின்னு விடு. நீ வந்து ஒரு சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு ஸ்கீமையோ ஒரு திட்டத்தையோ உனக்கான ஒரு இடத்த வந்து அங்கீகாரம் கொடுத்து அது பண்றதுக்கு உனக்கு பவர் இருக்கா? ஓபிசிக்காக போராடினவர் யாரு? அம்பேத்கர் வந்து ஓபிசிக்காக போராடினாரு. இன்னைக்கு வரைக்குமே ஓபிசி மக்களுக்காக நிறைய பேசுறது வந்து திருமாவளவன் அவர்கள் தான். நீ அவர் என்ன பண்ணிட்டு இருக்க? அவர் வந்து ஒரு தலித் லீடர் வந்து முத்திர குத்திட்டு இருக்க. அவர் தலித்துக்கான லீடர். அவரு ஓபிசி ரிசர்வேஷனுக்காக உட்கார்ந்து கத்திட்டு இருக்காரு பார்லிமெண்ட்ல.
ஆமா. அத வந்து இங்க இருக்க மிகப்பெரிய பெரிய கேஸ்ட் பிசி மக்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. இவனுங்க என்னன்னா உட்காந்து டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. நீங்க பேக்வர்ட் காஸ்ட் தான். உங்களுக்கும் நீங்களும் ஷெட்யூல்டு தான். நீங்களும் பட்டியல் படுத்தப்பட்டவங்க தான். அதையே இவனுங்க வந்து புரிஞ்சுக்காம இந்த காஸ்ட் பாலிடிக்ஸ் வந்து பேசும்போது சில பேர் வந்து இத தாண்டி போயிடுறாங்க. இது 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 இந்த பாலிடிக்ஸ் இன்னும் நம்ம ஏன் இருக்குன்றதே நிறைய புரிய மாட்டேங்குது. அதாவது மக்களோட மனநிலை என்னன்னா, நம்மளுக்குன்னு ஒரு வரலாறு வேணும். நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும். அது இதே ஐடென்டிட்டில தான் வந்து பேசிட்டு ஜாலியா ஹிந்துயிசம் கொண்டு கம்ஃபர்டபுளா வந்தாங்கல்ல. இதே கான்செப்ட் தான். நம்மளுக்கு ஒரு புக் வேணும். நம்மளுக்கு ஒரு கடவுள் வேணும். அது ஆபிரகாமிக் ரிலிஜன் நம்மளும் ஒரு புக் வச்சுக்கணும். நம்மளுக்கு ஒரு அதான் ஒரு ஒரே கடவுள் ராம். சரி, அதான் ஒண்ணு அந்த புக்கெல்லாம் படிக்கக்கூடாது. அத கேட்டாலே காதுல வந்து ஈயத்த காய்ச்சி ஊத்துன்னு சொன்னாலே பேசுனா நாக்க கட் பண்ணுவேன்றான். அதெல்லாம் பேசக்கூடாதுன்றனால தானே உனக்கு அதுவும் தெரியல. உனக்கு அந்த புக்கே கிடையாது. இப்போ ஒரு கிறிஸ்டியன் கிட்ட போய் கேட்டு பைபிள் படிச்சான்னு கேட்டா பைபிள் படிச்சிருப்பான். முஸ்லீம் கிட்ட போயிட்டு குரான் படிச்சானா இல்ல குரான் படிச்சானே படிச்சிருப்பான். தொறந்து பார்த்தா படிக்க தெரியும் அவனுக்கு அது. அதுல இருக்க அதான் எல்லாமே தெரியும். அது வந்து அவனோட மொழியில வந்து அது வந்து மொழிபெயர்ப்பு படி தமிழ்ல இருக்கு. ஆ, எல்லா மொழியிலும் இருக்கு. எல்லா மொழியிலும் உனக்கு என்ன இருக்கு. இருக்கு? உனக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா உன்னை நீ படிக்க கூடாதுடா. நீ படிக்கிறதுக்கான தகுதியானவன் கிடையாது நீனு. அதுதான் உண்மை. அதை இங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றானுங்க இவனுங்க. நீயே வந்து டிஸ்கிரிமினேட் ஆளானவன தான் நீயே இருக்க. நீ உட்காந்துட்டு வந்து காப்பாத்துங்கன்னு உன்னதான்டா நீ முதல்ல காப்பாத்திக்கணும். இந்து மதத்துல இருந்து உன்னதான் நீ காப்பாத்திக்கணும் முதல்ல. அதை விட்டுட்டு வந்து இந்து மதத்தை அழிக்கிறாங்க, காப்பாத்துங்கன்ற உன்னதான் நீ காப்பாத்திக்கணும். அந்த அளவுல தான் நீ இருக்க. இன்னைக்கு நீங்க வந்து சொல்றாங்க, இது விஜய் வந்து சொல்றாரு, தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. பாதுகாப்பு இல்ல. தமிழ் படிக்கல. தமிழ்நாடு வந்து அதாவது வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வேலை வாய்ப்பு இல்ல. ஏழைகள் நிறைய பேர் இருக்காங்க. அதே இப்போ கிறிஸ்துமஸ் விழா நடந்துச்சு. ஆர்காட் நவாபோட ஜெனரேஷன்ல வந்தவர் வந்து அதே மேடையில வந்து பேசினாரு. பெண் இந்தியாலேயே பாதுகாப்பு. ஒரு சிறந்த மதநல்லிணக்கம் இருக்க ஒரு ஸ்டேட்னா தமிழ்நாடு தான். ரொம்ப வளர்ந்துட்டு ரொம்ப எல்லாருமே நல்லா மகிழ்ச்சியா இருக்க இடம்னா அது பெண்களுக்கு பாதுகாப்பான ஸ்டேட்னா தமிழ்நாடு தான் அப்படின்ட்டு வந்து பேசினாரு. அவர் சும்மாலாம் பேசல. அவர் சும்மா பேசுற ஒரு சாதாரண ஆளும் கிடையாது. அவர் பேசினாருன்னா அதுக்கான ரெக்கார்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்குமே நீ வந்து தெலுங்கானாவையோ கர்நாடகாவையோ தாண்டி போனோம்னா உன் நிலைமை என்னன்றது புரியும். நம்ம எந்த நிலைமையில இருக்கோன்றது அதான் முக்கியமா நிறைய பேர் டிராவல் பண்றது கிடையாது. அதுதான் பிரச்சனை. இப்போ டிராவல் பண்ணோம்னா ட்ரிப் போறது ஒரு ட்ரிப் போனாங்கன்னா எங்கேயோ ஒரு 2-3 ஸ்பாட்ஸ் தமிழ்நாடு வச்சிருக்காங்க. இப்போ சப்போஸ் அவன் வந்து சவுத் தமிழ்நாடு தான் கன்னியாகுமரி குற்றாலம் போயிட்டு சரக்கை போட்டு நல்லா வாந்தி எடுத்து திரும்பி வந்துடுவாங்க. இல்லாட்டி ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு அதை வச்சுக்கிட்டு பாண்டிச்சேரி சரக்கு போட்டு வச்சுக்கணும். இப்போ டிராவல் பண்ணி மக்களை பார்க்கறதே கிடையாது. இவன் சவுத் இந்தியா விட்டு தாண்டதே கிடையாது. மிஞ்சி போனா பெங்களூர் போனாங்க, அதான் கோவா போறாங்க. கோவா அப்படியே தாண்டினால என்னன்னா அந்த குறிப்பிட்ட ஸ்பாட்டு தான் போறாங்க. மணாலி அந்த இடம். இல்ல நான் சொல்றது எப்படி சொல்லணும்னா, இப்போ ஜென்ரலா மக்கள்கிட்ட காசு இருக்குது. இல்ல ஃபாரின் போறாங்க. ஃபாரின் பிரச்சனை இல்லை போயிட்டு. ஆமா. நீ நம்ம நாட்டுக்குள்ள டிராவல் பண்ணு ஃபர்ஸ்ட். மக்கள் எப்படி இருக்கான்னு பாரு. நீ கர்நாடகா ரூரல். நான் வந்து கடைசியா கோவா போயிருந்தேன்ல. இப்போ ட்ரெயினை விட்டுட்டு நாங்கள் பஸ்ல போனோம். ஹுப்பாலில இருந்து கோவாக்கு பஸ்ல போனோம். அது ஒரு நேஷனல் ஹைவே சொன்னானா தமிழ்நாடு சொன்னா செருப்பா அடிக்கும் மக்கள். பஸ் ஸ்டாப்ல நிப்பாட்டுறான். நம்ம ஊருக்கு போனா கூட வச்சுக்கேன். அதாவது திருநெல்வேலி போயிட்டு நம்ம ஊருக்கு போறோம் வச்சுக்கேன். ஆமா. அந்த மாதிரி ஒரு சினாரியோ தான் அங்க. சரியா? அந்த ஒரு வேலை கூட்டு போறாங்க. புரியுது எனக்கு. மெயின் ஹைவே கூட்டு போல. ஓகே. அந்த மாதிரி ஒரு ஹோட்டலோ அந்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாப் அந்த மாதிரி ஒரு ரோடு வந்து தமிழ்நாட்டுல வந்து 10 வருஷம் முன்னாடி இருக்கு. மோசமான நிலைமையில இருக்கு. இவங்க அதெல்லாம் பார்த்து தான் செய்யணும். நம்ம இருக்கிறது வந்து இந்த மாதிரி வச்சிருக்காங்க. மக்களை பார்க்கணும். ஒரு இங்கிலீஷ் தெரியாது உனக்கும். நீ போயிட்டு நீ கேட்கலாம். அது ஒண்ணு கூட தமிழ் புரியுது உனக்கு. சரியா? ஒன் லேஸ் 1 வாட்டர் பாட்டில் அப்படின்னா அவன் வந்து நிக்கிறான் பேங்க முடிச்சுக்கிட்டு. வெந்திகாரன் கிடையாது, கர்நாடகாரன். சரி, நான் என்ன சொல்றேன், நமக்கு பெங்களூர் கர்நாடகா ஹிப்னு பேசுறானுங்க. அது சேம் இது ஹைதராபாத்லயே பொருந்துமே. இது தெலுங்கு அந்த ஏரியாலயும் பொருந்தும். ஹைதராபாத் நல்லா டெவலப் பண்றான். அதே மாதிரி இங்கிலீஷ் சொன்னது வந்து அறிவோட இது சொல்லல, ஒரு புரிதலுக்காக சொல்றேன். எக்ஸ்போஷர் இல்லாம இருக்காங்க. இப்போ நீ உனக்கு இவ்வளவு எக்ஸ்போஷர் இருக்கு, நீ இவ்வளவு யூஸ் பண்ற, நீ இவ்வளவு வந்து உனக்கு டெக்னாலஜி கையில கொடுத்துருக்காங்க, உனக்கு ஃப்ரீ லேப்டாப் கொடுத்துருக்காங்க, உனக்கு ஃப்ரீயா உனக்கு பஸ் பாஸ் கொடுத்துருக்காங்க, லேடிஸ்க்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் ஃப்ரீ இல்ல, இதெல்லாம் உனக்கு எயிட் பண்ண கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நம்ம வாயில ஃப்ரீ வந்து போறது. அதுதான் சரி, இவ்வளவு விஷயம் கொடுத்துருக்காங்க. அதை நீ யூஸ் பண்ணாம நீ வந்து இன்னும் இவங்க இது கொடுக்கல, இது பண்ணலாம், மக்களை சோம்பேறி ஆகுறாங்க, இதாக்குறாங்கன்னா இது வந்து ஸ்கீம் பேஸ்டு கிடையாது. மக்களை வந்து டெவலப் பண்றதுக்கான, மக்களோட உரிமை, மக்களோட எக்ஸ்போஷர் அதிகமாக்குறதுக்கான ஒரு நிறைய வழிகளை எந்த அரசாங்கம் சொல்லு, நான் டிஎம்கே ஏடிஎம்கே சொல்ல, 2 பேரும் பண்ணியிருக்காங்க. இங்க அதை தூக்கி போட்டு மொத்தம் ஊழல் அப்படின்னா, ஊழல் இல்லாத ஒரே ஒரு அரசாங்கம்
இந்த உலகத்துல ஒரு 5 வருஷம் ஆட்சி பண்ணிருக்காங்கன்றது எனக்கு எவனா காட்ட சொல்லுங்க. அந்த மாதிரி எந்த அரசாங்கமும் கிடையாது. காட்ட சொல்லுங்க. இப்போ ஊழல்வாதிகளை தூக்கி வெளியே போடலாம். நம்ம பர்டிகுலர் பீப்புள் வெளியே போடலாம். செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணலாம், ஏமா நான் ஒத்துக்கிறேன். செந்தில் ஊழல் பண்ணா, ஆமா நானும் ஒத்துக்கிறேன். இப்போ ஸ்டாலின் ஊழல் பண்ணா, ஆமா ஸ்டாலின் ஊழல் பண்ணா ஒத்துக்கிறேன். இப்போ ஜெயலலிதா ஊழல் பண்ணா ஒத்துக்கிறேன் நான். அது ஒத்துக்கிட்டாங்க. இப்போ கருணாநிதி ஊழல் பண்ணா ஒத்துக்கிறேன். ஓகேவா? அன்லஸ் அண்ட் அன்டில் அது கேஸை போட்டு ஒரு கோர்ட்ல ப்ரூவ் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. நம்ம ஆமான்னு ஒத்து நானும் ஆமாம் நானும் ஆமான்னு போய் சுப்ரீம் கோர்ட் நான் மதிக்கிறேன். சரி, அதை பண்ணிட்டு போயிடும். நம்ம அதை விட்டுட்டு நீ வந்து ஒரு ஐடியாலஜியும் சரி, ஒரு பர்டிகுலர் பீப்புளையும் நீ ஒன்னா சேர்ந்து கலந்து பேசிட்டே இருந்தீங்கன்னா, டிஎம்கே என்ன பண்றான் பாரு, இப்போ ஏடிஎம்கே என்ன பண்றான் பாரு அப்படின்னு நீங்க பேசிட்டே இருக்கும் போது, சரி அப்படியே விட கம்யூனிஸ்டியா நம்மளால ஊர்ல வர முடியல. பெருசா கேரளாவில் இருக்காங்க, ஏன் தமிழ்நாடு வர முடியல? எனக்கு தெரிஞ்சு எனக்கு புரிஞ்ச வரையும் கம்யூனிஸ்ட் வந்து ஏகப்பட்ட போராட்டங்கள் எடுத்திருக்காங்க. அந்த கம்யூனிஸ்ட்னால ஏகப்பட்ட சேஞ்சஸ் நடந்திருக்கு. குறிப்பா டெல்டாலே ஏகப்பட்ட நடந்திருக்கு. அந்த ட்ரைபல்ஸ் விஷயத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாவே நின்று கூட்டணியில் இருந்தாலும் இல்லைனாலும் சரி நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்களால வந்து சில பாக்கெட்ஸ் தவிர மிச்ச இடத்துல ஏன் வர முடியலன்ற ஒரு கான்செப்ட்னு கேட்கணும். அதுக்கு ஓட் பாலிடிக்ஸ் போனா அதுக்கு அர்த்தம் தெரியும். எனக்கு அது தெரியும். ஏன்னா நம்ம ஜாதி இது பொறுத்து தான் நம்ம ஆளு நிப்பாட்டிக்கிறோம். ஒரு தேர்தல் எல்லா கட்சியும் சரி. ஆமா ஆமா சரியா? அது ஒரு மேட்டர் இருக்குது, கண்டிப்பா இருக்கு. அது நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அது கலைஞ்சே ஆகணும். அது எந்த கட்சி சீமானும் பண்றாரு, டிஎம்கே எல்லாம் தான் பண்றாங்க. சரியா? ஆனா கம்யூனிஸ்ட் ஏன் வர முடியல? ஏன்னா டிஎம்கே நிறைய கிட்ட பணம் இருக்குன்றாங்க, ஏடிஎம்கே கிட்ட பணம் இருக்கு. ஏன் டிஎம்கே பணம் இருக்கு? அதையும் வந்து கம்யூனிஸ்டால கேள்வி கேட்க முடியல. இப்போ ஸ்டாலின் கிட்ட இத்தனை சேனல் இருக்கு, இத்தனை ஃபேக்டரி வச்சு இத்தனை இது வச்சிருக்காங்க, இது சினிமா பண்றாங்க, ஆல் ஓவர் த வேர்ல்டு அவங்க சொத்து இருக்குது எல்லாம் சொல்றாங்கல்ல. ஏன் கம்யூனிஸ்ட்னால இங்கே கம்யூனிஸ்ட்னால அது கேள்வி கேட்க முடியல? எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம் இருக்குது. உண்மைன்னு வச்சுக்கோ, அது ஆமாம் உண்மைதான். ஏன் அந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் ஒரு முதலாளித்துவத்து மேலே அவங்களால கம்ப்ளைண்ட் வைக்க முடியல இது வரைக்கும்ன்றது எனக்கு தெரியும். இப்போ அதையும் தாண்டி இப்போ அதை கேள்வி கேட்கறத தாண்டி வந்து என்னன்னா, இங்கே அதை தாண்டி மக்கள் பிரச்சனைன்றது வந்து நிறைய விஷயம் இருக்கு. அதை பார்க்குறாங்கல்ல. மக்கள் பிரச்சனை தீர்த்துற பிறகு நம்ம வந்து இவங்களை பார்த்துக்கலான்ற ஒரு பிரச்சனை இல்லை. இவங்களை பார்த்தையாவது பிரச்சனைன்னு தாண்டி இப்போ மக்களை நம்ம அப்லிஃப்ட் பண்ணிட்டோன்னா இது ஒரு பிரச்சனையாவே நம்மளுக்கு தெரியாதுன்றது. நான் அதுதான் சொல்ல வரேன். இப்போ என்னன்னா ஊழல் மலிஞ்சு கிடக்குதுன்னா, இங்க ஊழல் வந்து எல்லா இடத்துலையுமே தான் இருக்கு. ஊழல் கண்டிப்பா வந்து ஒழிக்கப்பட வேண்டியன்றதை தாண்டி அதை வந்து குறைக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதை குறைக்கப்படணும். ஸோ அந்த வந்து இப்போ நார்மலாகவே வந்து நான் இப்போ நம்ம லைசன்ஸாக இருக்கட்டும், சில விஷயம் நம்ம வந்து மக்கள் வந்து நிறைய விஷயம் வந்து ஓப்பனாக பண்ணி வந்து பேசணும். நம்ம டிசர்விங்காக இருக்கணுமா அப்படின்ற அளவுக்கு மக்கள் வந்து ஒரு சுய ஒழுக்கத்தோட நடந்துக்க வேண்டிய விஷயம் நிறைய. எக்ஸாம்பிளுக்கு வந்து ரோட்ல குப்பை போடக்கூடாதுன்ற ஒரு காமன் சென்ஸ் வந்து இருக்கணும். அதுவே குப்பை போடுறதுன்றது வந்து ஒரு ஜாதிய மனநிலை தான், ரோட்ல குப்பை போடுறது. ஏன்னா அது அல்றதுக்கு நம்ம வந்து காலங்காலமா ஒருத்தவங்களை வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு ஜாதி திமிரு தான். அதனால வந்து குப்பையை வந்து பெருக்கிறாங்க, ஆள் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு திமிரு தான். ஃபாரின்ல அவங்க அதை பண்ண மாட்டாங்க. அதை பேக்ல எடுத்து வச்சோ, ஜப்பான்லாம் பார்த்தோன்னா பேக்ல எடுத்து வச்சு வீட்டில் வந்து போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து தெரியும். அதே மாதிரி வந்து இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அங்கேயுமே வந்து சில ஒரு ஈஸ்டர்ன் யூரோப்ல நம்பர் மாதிரி தான் இருக்கும். அதுதான் அங்கேயுமே நிறைய இடத்துல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ கேரளாலலாம் பார்த்தோன்னா டூரிஸ்ட் ஸ்பாட்ல வந்து நான் வந்து ஸ்கூல்ல வந்து கேரளாவில் போகும்போது ஒரு வாட்டி வந்து சாக்லேட் கவர் சாப்பிட்டு சின்னதாக சாக்லேட் கவர் கீழே போட்டேன். கடை உள்ளேருந்து ஒருத்தர் வந்து அதை வந்து சாக்லேட் கவர் வந்து எடுத்து டஸ்ட்பின்ல போட்டார். அப்போ வந்து நான் அவர்கிட்ட சாரி சொன்னேன். எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு போடக்கூடாது போலன்னுமோ. ஸோ அதனால தான் இந்த இடம் க்ளீனாக இருக்குது. ஸோ வந்து ஒரு சுய ஒழுக்கன்றது வந்து வேணும். ஸோ அந்த சுய ஒழுக்கத்தினால மட்டும்தான் இந்த வந்து ஊழலை வந்து தடுக்க முடியுமே தவிர, மற்றபடி டைரெக்டாக வந்து அவங்கள வெளியில் தள்ளியோ அது பண்ணியோ வந்து தடுக்க முடியாது. அதே மாதிரி வந்து கம்யூனிஸ்ட் வந்து அவங்களை கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, அதுதான் சொல்கிறேன்ல, இங்கே நிறையா ஒரு செக்டர் விஷயங்கள் நிறையா இருக்குது. ஓட் பாலிட்டிக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, கிரவுண்ட் பாலிட்டிக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி செயல்படணும் அப்படின்றது வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதை வந்து ஒட்டுமொத்தமாக அதை டைரக்டாக அட்டாக் பண்ணும்போது வந்து என்னன்னா, அது ஏகப்பட்ட இடத்துல வந்து மறுபடியும் ஷேக் பண்ணி விட்டுரும் நம்மள. அது வந்து பேக் ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. இது வந்து நான் வந்து ஊழலுக்கு வந்து நான் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறேன் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. இதுக்கான ரீசன் அதுதான். இப்போ ஊழல் ஒழிக்கிறவன் சொல்லிட்டு வரவெல்லாம் உத்தமனா? அதுதான் கேட்கணும். இப்போ விஜய் அவர்கள் வந்து ஊழல் ஒழிக்கிறேன்னு வந்து சொல்லிட்டு வராரு. அவர் எல்லாமே கரெக்டா பண்ணிட்டாரா? அவரு எல்லா கணக்கு வழக்கு எல்லாமே கரெக்டா இருக்கா அவருக்கு? அதை நம்ம சொல்லிட முடியுமா?
ஒரு படத்துக்கு வந்து அத்தனை கோடி கோடி கணக்குல வந்து வாங்குறாங்க. அதுவே அந்த இடத்து சினிமாவை இண்டஸ்ட்ரியே எடுத்துக்கோமே, பெரிய அளவுல வந்து உடல் இல்ல உழைப்பு போடாமலே அவரு வந்து ஒரு 200 கோடி வாங்கினா அந்த ஒயிட்ல தான் வாங்குறேன்றாரு. ஓகேவா? ஆனா அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான காசு எங்க இருந்து இந்த மாதிரி காசு வருது? ம். அதெல்லாம் பேசுறா. ஏன் இப்ப இவ்வளவு பேசுறாரு, அவரே சன் பிக்சர்ஸ்க்கு எத்தனை படம் பண்ணியிருக்காரு, சன் பிக்சர்ஸ் எத்தனை படம் ரிலீஸ் பண்ணிருக்கு. இப்ப அதெல்லாம் சன் பிக்சர்ஸ் ரெட் ஜெயண்ட் எத்தனை பண்ணிருக்காரு? மொத படமே வந்து உதயண்ணாவுக்கு வந்து மொத படமே வந்து அறிமுக படம் நல்லா ஒரு பெரிய ஹீரோ வச்சு பண்ணோன்ட்டு தளபதி விஜய் கிட்ட தான் வந்து 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 நின்று வந்து பண்ணாரு. ஏன்னா ஒரே காலேஜ் மெட்டு, அண்ணன் ஃபுல்லா காலேஜ் முடிக்கல, அது வேற விஷயம். ஸோ வந்து வச்சு பண்ணாங்கல்ல. ஸோ அப்பயே கேட்க வேண்டியது தானே. ஏன் இதுதான் இது வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா எந்த இடத்துல இவங்க பொலிட்டிக் இது வந்து முழுக்க முழுக்க பாலிடிக்ஸ் தான் இது. இப்ப நான் உன்னை எதிர்த்து பேசுறேன்னா, ஏன்னா அந்த பாலிடிக்ஸ் நான் பண்றேன், அந்த அரசியல் நான் பண்றேன், அதனாலதான் வந்து எதிர்த்து இந்த மாதிரி நான் வந்து பேசுறேன். ஏன்னா இப்ப உன்னை எதிர்த்து பேசினாதான் நான் அரசியல் பண்ண முடியும்ன்றதுனால பண்றேன். ஸோ இஸ் ஆல்சோ ஒரு நார்மலான ஒரு பொலிட்டிஷியன் தான். எல்லாருமா தானே ஒரு பாலிடிக்ஸ் பண்ற ஒரு பொலிட்டிஷியன். ஆனா அந்த பாலிடிக்ஸ் மக்களுக்கு எந்த இடத்துல நல்லதா மாறும்ன்றதுல தான் அந்த பாலிடிக்ஸ் வந்து நல்லதா மாறும். டிஎம்கே ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுது, பிஜேபியோ ஆர்எஸ்எஸ் எதிர்த்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணும்போது இங்க வந்து செக்குலரிசம் வந்து அதை வந்து நல்லா மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கு. இப்போ விஜய் பண்ற பாலிடிக்ஸ்னால இங்க என்னத்தை மெயின்டைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டா எதுவுமே இல்ல. சோ அதுதான் விஷயமே. நீ நல்லவனா கெட்டவனா பாலிடிக்ஸ் பல பேர் சொல்றது என்னன்னா, இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்க, எல்லா பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கிட்டு. ஆமா, புரியுதா? டேய் நீ இப்போ இங்க இருக்கிறதுக்கு அதுக்கு வந்து நீ டிஎம்கே காரன் ஏடிஎம்கே காரன் காலில் உழச தேவையில்லை, அவனை ஓட்டு போடணும்னு சொல்லலை உனக்கு. ஆமா. ஆனா நான் அது சப்போர்ட் பண்றேன், இல்லை அதுக்கு ரிலேட்டடா நிறைய பேசுறேன்றதுக்காகவே ஏன்னா நீ வெறுக்க கூடாதுல்ல. ஆமா ஆமா, புரியுதா? இப்போ அப்படி பார்த்தா நான் வந்து எல்லாரையும் இருக்கணும். நான் பர்சனலா தாண்டி அப்போ நான் ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் பண்றேன்னா நான் கொலை பண்ணி போட்டுருவேன். நான் இருக்க கூடாதா? ஏன்னா அவன் தான் காந்தியை கொண்டான். நான் இருக்க கூடாதா? அவன் அது வந்து ஒவ்வொருக்கும் ஒரு நிலை இருக்கு. ஆனா அவன் இருக்க கூடாது தான். இல்லடா, இருக்க கூடாதுன்னா அவன் எவால்வ் ஆவான்ல, அவன் பை டைம். புரியுதா? கரெக்ட் தான். அது நீ ஃபிக்ஸட் பண்ணுறது, அதை ஃபிக்ஸட் பண்ண தேவையில்லை. நம்ம இது சொல்லனா அவன் எவால்வ் ஆகுறான்னா அதுக்கு இன்னைக்கு நாளைக்கு ஆகிடும் சொல்லலை நான். அவன் சந்தேகம் ஆகலாம். புரியுதா? அவங்க மக்கள் மாறலாம், இல்லை அது ஆர்எஸ்எஸ்க்கான உண்மையான தேவை இல்லாமல் போகலாம் இங்கே. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அது ஒரு ஸ்லோ ப்ராசஸ். 2000 வருஷமா நம்ம அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. அதை வந்து ஒரு 50 வருஷத்துல மாத்தணும்னா அது எப்படி மாத்துறதுன்னு எனக்கு இந்த அளவுக்கு சீமான் அண்ணன் கேட்பாரு, இத்தனை 80 வருஷமா பெரியார் வந்து ஜாதி ஒழிச்சாரு, நீங்க ஒழிச்சிட்டாரா இல்லையா அப்படின்ட்டு. தூக்கி முடி நீ தானடா. திருப்பி நீ வந்து தமிழ் தேசியன்ற அடையாளம், இந்த தமிழ் தேசியன்றதே வந்து ஒரு தமிழ் தேசியத்தோட தந்தையே பெரியார் தான். அது சொன்னா நீ பெரியார் சும்ப தூக்குறன்னு சொல்லுவாங்க. உண்மையே அதான். தனித்தமிழ்நாடு கேட்டது யாரு? ஆமா, திராவிட கேட்டது. திராவிட நாடு கேட்டது. திராவிட நாடு வேணான்றாங்க இவங்களா. திராவிட நாடு கேட்டது யாரு? திராவிட நாடு ஏன் கேட்டாங்கன்னு தெரியல இன்னும் இவங்களுக்கு. ஆமா 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 ஆமா. அப்ப நீங்க தெலுங்கு தமிழ் ஒன்னா வைக்கிறீங்க. ஆமா, ஒன்னா தான் இருக்கிறேன். அதுதான் எனக்கு இன்னும் டவுட்டா இருக்கு. தமிழ் தான் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட்ன்றீங்க, அப்ப தமிழ்ல இருந்தா மத்த மொழி வந்ததுன்றீங்க. அப்ப உங்க பிரதர்ஹுட் தானே தெலுங்கு, கன்னடா, மலையாளம். அப்ப தமிழ் பிரம்மி அங்க வந்துச்சு. அது யார் லாங்குவேஜ்? பிராகிருதம் யார் லாங்குவேஜ்? அப்ப பிராகிருத தமிழ் கலக்கவே இல்லையா? அதுதான் இவங்களோட. அப்ப வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அழகா தெளிவா தெரியுது, இவங்களுக்கு வந்து ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் தான் தேவை தவிர ஒரு இன்க்ளூசிவ்னஸோட எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வளரணும்ன்ற அந்த எண்ணமே இதுல வந்து அப்பனா இவங்க தமிழ் தலைவர் எடுத்துக்கிறாங்க. சரியா? தமிழ் தலைவர் எடுக்கும் போது அவர் மேல நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு. அதை ஏன் நம்ம சொல்றது இல்லை அப்படின்னா, ஓகே நிறைய பண்ணியிருக்காரு இவர் நிறைய நன்மைகள் நடந்திருக்கு. நன்மைகள் இந்த சென்ஸ் லைக் தமிழ் மக்களை ஒன்று சேர்த்திருக்காரு. அவரு அந்த ஒன்று சேர்த்து ஒரு விஷயத்துக்காக போராடி இருக்காரு. அது வீரமா நின்றுருக்காரு. அது உயிரே விட்டுருக்காரு அதுக்கு. இப்போ வந்து குறையே இல்லாத மனுஷன் எவனும் கிடையாது. ஆமா, நீ வந்து குறைய தெரிஞ்சுக்கோ, தெரியும் சொல்ல குறைய சொல்லு, அது ஒரு விமர்சனமா வை. இவன் யாரு அப்படிக்க கூடாது. இப்போ தமிழ்நாடுன்னு பாரதியார் சொல்லிட்டாருன்னா பாரதியார் வந்து தமிழ்நாடு பேர் மாத்தினாராங்க. அதுக்காக முன்னெடுத்து இல்ல தமிழ்நாடு பேர் மாத்தினாராங்க. இது வந்து சுதந்திரம் கிடைக்கிறது முன்னாடி கூட வச்சுக்க. ஏன் வெள்ளக்காரன் போராடி இந்த நிலத்தோட பேர் தமிழகம்னு மாத்தினாரா? தமிழ்நாடு மெட்ராஸ் இருந்துச்சுல, தமிழகம்னு மாத்தினாரா? எது பண்ண அதுக்கான முன்னெடுப்பே இல்லையா? பாட்டு பாடிட்டு யார் வேணாலும் பாட்டு பாடிட்டு போயிடலாம். தமிழ்நாடுன்றது எல்லாரும் தெரியும். அது
தொல்காப்பியத்துல சொல்றாங்க தமிழ்நாடு விஷயம் எல்லாத்துலயும் இருக்குது. ஆமா. அதனாலதானே வந்து சங்கரலிங்கனாரும், அண்ணாவும் அத மாத்தணும்ன்ற பேர் கொண்டு வந்து அதுக்காக தானே. முன்னாடி இருந்துச்சு. அந்த விஷயத்த நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு ஒரு பொலிட்டிக்கலா வந்து ஒரு நம்மளோட பேரை ரிஜிஸ்டர் பண்ணணும்னு அரசியல் ரீதியா வந்து போராடினது யாருன்றது இருக்குல்ல. அதே மாதிரி வந்து இந்த பெரியார் வந்து இது சொத்துக்காக தான் மணியம்மை கல்யாணம் பண்ணினாரு சொல்லுவாங்க. அப்ப மணியம்மை தத்தெடுக்க வேண்டியதான் சொல்லுவாங்க. லூசு பசங்களாம் அந்த டைம்ல வந்து பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாதுடா, இந்த கல்யாணம் பண்ணி தத்தெடுத்தா கூட ஒண்ணும் நடக்காதுடா, கல்யாணம் பண்ணாதான் அவங்களுக்கு கிடைக்கும். ஆமா ஆமா. அது வந்து அது வந்து திராவிட கழகத்துக்கு கொடுக்காது. அவரு சுத்தி அவரு அந்த செத்து போயிட பசங்க கூட இருந்தாலும் அந்த சொத்து வாங்கி என்ன பண்ண போறான்? இத்தனை நாள் ஒரு ஓட்ட வண்டியில சுத்திக்கிட்டு இல்ல ஒரு மாட மாளிகையில வாழ்ந்துகிட்டு அங்க வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு ஒரு போப் மாதிரி இருந்திருந்தாருன்னா நீ சொல்லலாம். ஓகே. இல்ல உண்மையாலே நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் கூட சொல்றேன். இன்கேஸ் பெரியார் வந்து நினைச்சிருந்தாருன்னா, பெரியார் வந்து ஆல்ரெடி பணக்காரர் தான் அவரு. பயங்கரமான பார்ன் அண்ட் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஆளு தான் பெரியாரு. ரொம்ப இப்ப நம்ம வளர்ந்துருக்கோம். நம்ம வளர்ந்ததோட ஒரு 10 மடங்கு வந்து ரொம்ப ஒரு சொகுசான ஒரு குழந்தையா தான் வளர்ந்தாரு. அவர் நினைச்சிருந்தா காங்கிரஸ்லயே வந்து அவர் மிகப்பெரிய லீடர் ஆயிட்டு அதுலயே வந்து ஏகப்பட்ட காங்கிரஸ் தலைவராகி காமராஜர் இருந்த இடத்துல பெரியார் இருந்திருக்கலாம். ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகி பதவிகள் வந்து நார்த்ல போய் கூட அவர் அரசியல் வந்து மிகப்பெரிய எஸ்டாப்ளிஷ்ட் ஆகி மிகப்பெரிய அங்கேயே வந்து சஃபஸ்டிகேட்டரா அவர் உட்காந்துருக்கலாம். ஆனா அந்த இடத்துக்கு அவர் போல. ஏன் அந்த போவாததுக்கு காரணமே வந்து மிகப்பெரிய ஒரு இவர் வந்து யாருக்காக வேலை செஞ்சாருன்றத வந்து தெரிஞ்சிருக்குமே. அவர் உண்மையில இன்னும் பெரிய எஸ்டாப்ளிஷ் ஆயிருந்தா அதை பண்ணிருக்கலாமே. அவர் அதை பண்ணலையே. அவரு அவ்வளவு பெரிய காங்கிரஸே அவர் வந்து விட்டுட்டு கொள்கை கதை ஏன் காங்கிரஸ் விட்டு வெளில வந்தாரு? இடஒதுக்கீடு வந்து நீங்க ஆதரிக்கல. சோ வந்து அதனாலதான் வந்து வெளியில வந்தாரு காங்கிரஸ் கிட்ட இருந்து. அப்ப அந்த இடஒதுக்கீடு யாருக்கு? கன்னடக்காரனுக்கா இல்ல தெலுங்கனுங்களுக்கா? யாருக்காக அந்த இடஒதுக்கீடு? இங்க இருக்க தமிழனுக்கு தானே. அவங்களுக்காக தானே பேசிட்டு தானே வெளில வந்தாரு. நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றிய. நீ அதை புரிஞ்சுக்காம வந்து பெரியார் என்ன பெரியார் மண்ணுன்னு சொல்ல, பெரியாரே எங்களுக்கு ஒரு மண்ணு தான். அது ஒரு டைலாக் ஒன்று புச்சிட்டானுங்க பார்த்துச்சுனாங்க. அதே புச்சின்னு வந்து தொங்கின்னு இருக்கிறானுங்க. முதல்ல நீ பெரியார் நிறுத்தி பேசுனா படிச்சுட்டு பேசு மயிறு. இப்போ பெரியார் வந்து இந்து மதத்தை விமர்சிச்சாருன்னா அவர் ராமாயணத்தை படிச்சாரு, மகாபாரதத்தை படிச்சாரு, எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் விமர்சிச்சாரு. பொட்டாம்பதுவா நீ எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு விமர்சனம் பண்ணல. நீ இன்னைக்கு வரைக்குமே வந்து ஆராசா வந்து அந்த சாமி பாட்டுல அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அழகா பயங்கரமா சொல்லுவாரு. அது ஏன்னா அவங்க அதை படிச்சுட்டு ஒரு விஷயத்த படிச்சாதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அது கரெக்டா தப்பான்ட்டு. நீ வந்து அப்ப என்னன்னா ஒரு இன வெறுப்பு தான் உனக்கு இருக்கு தவிர மற்றபடி ஒரு நல்லது செய்யணும், இந்த விஷயத்த வந்து அதை கரெக்டா இல்லையான்னு அனாலிசிஸ் பண்ணிட்டு மக்களுக்கு நல்லதா கொண்டு போகணுன்ற ஒரு எண்ணம் வந்து நாம் தமிழர் ஜென்மங்களுக்கு கிடையவே கிடையாது. நிறைய பேசிட்டோமா இன்னைக்கு? ஆமா ஆமா. இன்னைக்கு வந்து ரொம்ப ஏன்னா ஒரு என்ன சொல்றது, ரொம்ப நாள் வந்து அடக்கி வச்சிருந்ததுலாம் வந்து பிளாஸ்ட் ஆன மாதிரி வந்து பிளாஸ்ட் வந்து ஆயிடுச்சு. ஸோ வந்து இதுக்கப்புறமும் நிறைய தொடர்ந்து பேசுவோம் இருந்து வரும் மாங்க் அண்ட் மேடி கிட்ட இருந்து. ஸோ வந்து மாங்க் வந்து இப்போதைக்கு வந்து மூஞ்சிக்கு முன்னாடி தெரிவாரு. மேடி இப்போதைக்கு வந்து பின்னாடி தான் இருப்பாரு. மேடியும் கூடிய சீக்கிரத்தில் வந்து பேசுவோம். ஸோ இங்கே வந்து இந்த சேனலை வந்து இன்னும் இதோட நீங்க இது வரைக்கும் பார்த்த கண்டென்ட்டை தாண்டி நிறைய விஷயங்கள் வரும். இந்த மாதிரி வந்து ஒரு ரூம்குள்ளே இல்லாமலையும் வெளியில போய் நிறைய விஷயங்களுக்கு வரும். ஸோ வந்து கருத்து இருந்துச்சுன்னா தாராளமாக அதை போடுங்க. பட் வந்து கரெக்டாக அதை வந்து போடுங்க. ஏதோ வந்து பேசணும்ன்ட்டு வந்து எதிர்க்கணும் அப்படின்னு வந்து பேசாதீங்க. திருப்பி வந்து அசிங்கமாக வந்து கமெண்ட்ல திருப்பி நானும் திட்டுவேன். நன்றி. சைனிங் ஆஃப் மாங்க் அண்ட் மேடி.